வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பேர், நீங்கள் எந்த மாவட்டம்? சண்முகராஜ், திருவாரூர் மாவட்ட செயலாளர். சார், திருவாரூரை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுறது பார்த்திங்கன்னா குடிநீர் பிரச்சனையும் வேலைவாய்ப்பு ரெண்டுமே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை? உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விவசாய பகுதி சரி பாதி டெல்டா அப்படின்னு சொல்லக்கூடியதில் முக்கிய மையமாக இருக்கக்கூடியது திருவாரூர் மாவட்டம். இந்த பக்கம் நாகப்பட்டினம், அந்த சைடு தஞ்சாவூர். அதில் திருவாரூர் பியூர் டெல்டா, முழுக்க முழுக்க கரிசல் மண், களிமண் நிறைந்த பகுதி. விவசாயத்தை மட்டுமே நம்பி தொழில் செய்து இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி இது. ஆனால் விவசாயிகளுக்கு ஆதரவாக இப்போ தற்போதைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய திமுக எந்த ஒரு திட்டங்களையும் அறிவிக்கலை. ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5,000 முதல் 10,000 ரூபாய் தான் ஒரு வருட காலத்துக்கு அந்த ஒரு ஆண்டு உழைக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு அதான் கிடைக்கிது. அதிகபட்சமே ஒரு ஏக்கருக்கு 10,000 ரூபாய் கிடைக்கிது. இது ரொம்ப குறைந்தது. இது காரணம் என்னென்னா விளைபொருள், அதாவது அந்த நெல்லை அவங்க கொள்முதல் பண்ணக்கூடிய அரசாங்கம் தான் கொள்முதல் பண்ணுது. ஆனால் அதுக்கு நியாயமான விலை வழங்குறது கிடையாது. அதனால நிறைய இப்போ தரிசு போட்டாங்க, விவசாயம் குறைஞ்சி போச்சு, எல்லாம் பிளாட் ஆகிட்டு இருக்கு. இதை ஆளுங்கட்சி எப்போவுமே திமுக இருக்கும் காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விளைநிலங்கள் பிளாட்டு போடுறது அனுமதி வாங்கி அப்ரூவல் வாங்கி கரெக்டாக சட்ட ரீதியாக பிளாட்டு போட்டு விற்பனை பண்ணுறது அதிகமாக இருக்கும். எப்போவுமே திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும் காலத்தில் இந்த பிளாட்டு போட்டு இடத்த இது பண்ணுறது, விவசாய நிலங்களை பிளாட்டு போட்டு வைக்கிறதுங்கிறது கரெக்டாக போயிட்டுருக்கும். ஒரு 10 வருஷமாக திமுக ஆட்சி காலத்தில் இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, விவசாய நிலங்களை தரிசு போட்டு அந்த சட்ட ரீதியாக ஒரு 10 வருஷம் குறைந்தபட்சம் விவசாயம் பண்ணாமல் இருக்கணும், விவசாயம் செய்யாமல் இருக்கணும், அந்த நிலங்கள் பூரா பிளாட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அந்த 10 வருஷம் தரிசு போட்டு வச்சு கரெக்டாக அவங்க ஆட்சி காலத்தில் கரெக்டாக பண்ணுறாங்க, நடைமுறைப்படுத்துகிறாங்க. எங்கே பார்த்தாலும் பிளாட்டு லே அவுட்டு போட்டு ரியல் எஸ்டேட்டை வளர்க்குறாங்க. அதை ஆளுங்கட்சி பண்ணுறாங்க. இல்லை, என்னுடைய அடுத்த கேள்வி அதன் அடிப்படையில் தான் இருக்குது. நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய விவசாயிகளினுடைய ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக திருவாரூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிட்டாங்கன்னு ஒரு கருத்து இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான். அதாவது திமுகவினுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த சொந்த ஊர் அது திருவாரூர். ஆனால் அந்த திருவாரூர் எந்த ஒரு மிகவும் பின்தங்கிய மாவட்டம், தமிழ்நாட்டிலே எடுத்திங்கன்னா மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக திருவாரூர் இருக்குது. அதில் ஒரு பொறியியல் கல்லூரி, சிறந்த பொறியியல் கல்லூரி கிடையாது. விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை கல்லூரி கிடையாது. புறத்த நாட்டில் இருக்குது. இங்கே திருவாரூர் மாவட்டத்துக்குள்ளே வேளாண் பகுதி மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில், வேளாண்மையை வளர்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி திட்டங்களோ எதுவுமே அவங்க நடைமுறைப்படுத்துறதும் கிடையாது. அந்த திட்டங்களை அங்கே உருவாக்கவும் இல்லை. அது சார்பான எந்த ஒரு திட்டமுமே இல்லை. எதிர்கால திட்டமும் கிடையாது. விவசாயிகளுக்கு ஆக்கப்பூர்வமான திட்டமே கிடையாது. இல்லை, அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பொதுவாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன இருக்குன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தொழிற்சாலைகள் இல்லாதனால வேலை வாய்ப்பு இல்லாமல் இளைஞர்கள் வேறு மாநிலத்தை தேடி போக வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் தவறான பழக்கத்தை நோக்கியும் போகிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைங்க? உண்மைதான். அதாவது விவசாயிகளுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு தொலைநோக்கு திட்டமோ தொழிற்சாலையெல்லாம் கிடையாது. அதற்கு மாறாக பீர் ஃபேக்ட்ரி இருக்குது. மன்னார்குடி பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த சவளக்காரன் அந்த பகுதியில் இதே திமுக ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரமுகர் ஒருவருடைய பீர் ஃபேக்ட்ரி அந்த பகுதியில் இருக்குது. அது ரொம்ப தீவிரமாக அதுக்காக சாலை பேர் சொல்லலாமே, அவர் பேரை சொல்லலாம். ஆமாம், டிஆர் பாலுடைய பையன் ராஜா பண்ணிகிட்டு இருக்காரு. டிஆர் பாலு முக்கியமாக இதாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆளுங்கட்சி அவங்க தானே ரொம்ப சிறப்பாக பண்ணி அதுக்கான ரோடு வசதி வரைக்கும் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பியர் ஃபேக்ட்ரிக்கும் தனி ரோடு வசதி எல்லாமே, எல்லாமே உண்டு. எல்லாமே அந்த இணைப்பு சாலையெல்லாம் குரடாச்சேரிக்கும் அந்த மன்னார்குடி வாஞ்சூர் அதுக்கு உரிய இணைப்பு சாலை வரைக்கும் அவங்க போட்டிருக்காங்க. அதாவது விவசாய நிலங்கள் எல்லாமே ஃப்ளாட்டாக போட்டு விற்றுவிட்டு இங்கே பீர் ஃபேக்ட்ரிக்கு எல்லா வசதியும் செஞ்சுருக்காங்க. அது எல்லாம் பண்ணியிருக்காங்க. விவசாயிகளுக்கு எந்த ஒரு திட்டமும் கிடையாது. அதே போல் திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வசதி கிடையாது, மருத்துவ வசதி கிடையாது. தஞ்சாவூர் மாவட்டம் தான் நாங்கள் போனோம். எந்த எமர்ஜென்சினா தஞ்சாவூர் தான் போகணும். 55-60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தஞ்சாவூர் போனோம். பிள்ளைங்களை எதிர்காலத்தில் படிக்க வைக்கணும், ஒரு இன்ஜினியரிங் டாக்டர் படிக்க வைக்கணும், தஞ்சாவூர் போகணும், திருச்சி போகணும். இந்த பக்கம் நாகப்பட்டினமும் கிடையாது. ஒரு அவசரத்துக்கு கிடையாது, நல்ல கல்வி கிடையாது. இதனால மக்கள் தஞ்சாவூரை நோக்கி திருச்சியை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இதை எதிர்த்து விவசாயிகள் மட்டும்தான் தங்கியிருக்காங்க. இதை எதிர்த்து தேமுதிகவினர் நாம அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? கண்டிப்பாக நம் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அன்னியார் அவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு போராட்டம், விவசாயிகளுக்கு ஆதரவாக
விவசாய மக்களுக்கு ஆதரவாக ஒரு போராட்டம். அதேபோல் திருவாரூர் மாவட்ட பகுதி மக்களுடைய அந்த பகுதியினுடைய குறைகளை எல்லாம் சுட்டி காட்டி அதில் போக்குகின்ற வகையில் எதிர்காலத்தில் திருவாரூர் மக்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் அந்நியார் அவர்கள் வாயிலாக அந்த இடத்துல ஒரு போராட்டம், முக்கியமான போராட்டம், முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து முன்னெடுக்கப்படும். கண்டிப்பாக இருக்கும். அது அந்நியார் தலைமையில் பண்ணும்போது அது டோட்டலாக தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆளுங்கட்சி அதை பார்த்தாவது திருவாரூர் மாவட்டத்துக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஏதாவது திட்டங்கள் தீட்டினாங்கன்னா ரைட்டு. அது தேமுதிகவின் பங்கு மிகப்பெரிய அளவில் இருக்கும்.